கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை கலாத்தியர் 2:20 வசனம். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஆமேன். இனி நான் அல்ல அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்குள்ளே இருந்த சுயம், அதாவது நமக்குள்ளே எல்லாருக்குள்ளேயுமே சுயம் என்ற ஒன்று இருக்கிறது. சுய சித்தம் என்ற ஒன்றை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்போ ஆண்டவரை நம்ம ஏற்றுக்கொண்டு அவர் வழிக்குள்ளே நம்ம வந்ததுக்கப்புறம் கர்த்தரை என்ன நம்ம வாழ்க்கையில் விரும்புகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய இடத்துலேருந்து நம்ம செய்த பாவத்துக்காக அவர் சிலுவையில் நம்முடைய இடத்துலேருந்து மரித்திருக்கிறார். எதற்காக மரித்திருக்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எந்த சுய சித்தத்தினால நம்ம அவருடைய கட்டளையை மீறினமோ அந்த இடத்துல நீங்கள் ஏதேன் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ஆதாம் ஏவாளும் அவர் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்த அந்த கனியை எப்படி புசிக்க வச்சான் பிசாசு அவங்கள அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனால் டைரெக்டாக என்ன செய்ய முடியலை, ஆதாம் ஏவாளை தொட முடியலை. ஏன்னா அவங்க ஆண்டவருடைய ஃபுல் கண்ட்ரோலில் இருந்தாங்க, ஆண்டவருடைய மகிமைக்குள்ளே இருந்தாங்க. அதனால் அவன் என்ன செஞ்சான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ளே இருந்த அந்த ஒரு சுயத்தை, அந்த மாம்சத்தை தூண்டி விட்டு என்ன செய்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்களின் இச்சையையும் மாம்சத்தின் இச்சையையும் ஜீவனத்தின் பெருமையையும் வெளியிருந்து அவன் தூண்டி விட்டான். அதுக்கு அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, கீழ்ப்படிந்து அந்த சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருந்த அந்த ஒரே கட்டளையை மீறி அந்த பழத்தை சாப்பிட்டது நிமித்தமாக தான் அந்த ஆவிக்குரிய மரணம், ஆத்மாவில் மரணம் சம்பவித்தது. அப்போ எந்த சுய சித்தத்தை கொண்டு நாம் ஆண்டவருடைய கட்டளையை மீறி அவரோடு இருந்த உறவில் துண்டிக்கப்பட்டோமோ, அந்த சுய சித்தத்தை நாம் சிலுவையில் அறைய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதாவது நம்முடைய சுயத்தை, அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதுக்காக தான் ஆண்டவர் நமக்காக மரித்தார், மரித்து உயிர்த்தெழுந்தார். அதுக்கு அடையாளம் என்ன? நம்முடைய சுயத்திற்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் ஒரே நாளில் அது நடக்காது. ஆனால் நம்முடைய சுயத்திற்கு நாம் மரிக்க 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 ஆண்டவருக்குள்ள அவருடைய சித்தத்துக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்க 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 என்ன நடக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து நமக்குள்ளிருந்து பிழைத்திருக்க ஆரம்பிப்பார். ஆமென். நமக்காக மரித்த கிறிஸ்து, நமக்காக ஜீவனையே கொடுத்தவர் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ளிருந்து பிழைத்திருக்க ஆரம்பிப்பார். நம் மூலமாக அவருடைய சாட்சி வெளிப்பட ஆரம்பிக்கும். நம் மூலமாக அவருடைய சுவிசேஷம் வெளிப்பட ஆரம்பிக்கும். நம் மூலமாக நம்முடைய ஜீவனுள்ள சாட்சியின் மூலமாக அநேக கிறிஸ்துவண்டை கொண்டு வரப்படுவார்கள். நம்முடைய வாழ்க்கை அவருக்குரியதாய், அவருக்கு சொந்தமாய் மாறிவிடுகிறது. அதனால தான் ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். கெத்செமனே தோட்டத்தில் அவருடைய சுய சித்தத்தை பிதாவுடைய சித்தத்துக்குள்ளே அவர் அர்ப்பணிப்பார். அந்த இடத்துல அந்த சிலுவை பாதைக்குள்ளே கடந்து போகும்போது, ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று சொல்லி அந்த கெத்செமனே தோட்டத்தில் தன்னுடைய சுய சித்தத்தை பிதாவின் சித்தத்துக்குள்ளே அவர் ஒப்பு கொடுத்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவார். அதே போல தான் இனி நான் அல்ல, இனி என்னுடைய சுயத்தினால் நான் எடுக்கிற டெசிஷன்ஸ் கிடையாது, என்னுடைய சுயத்திலிருந்து தோன்றுகிற ஆசை அல்ல, சித்தம் அல்ல, இனி என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே அவருடைய சித்தம்தான் அப்படின்னு சொல்லி அவருடைய சித்தத்துக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது கிறிஸ்துவே நமக்குள்ளிருந்து பிழைத்திருக்க ஆரம்பிக்கிறார். கிறிஸ்துவே நம் மூலமாக பெரிய காரியங்களை, நம்மை கொண்டும் நம் மூலமாகவும் பெரிய காரியங்களை செய்து முடித்து அவருடைய நாமத்தை நம் மூலமாகவே மகிமைப்படுத்துவார். ஆமென். அதனால் இனி வருகிற ஒவ்வொரு நாளும் நம்முடைய சுய சித்தத்தை கர்த்தருடைய சித்தத்துக்குள்ளே நம்ம அர்ப்பணிப்போம். அப்பொழுது கர்த்தருடைய சித்தத்தை செய்து அவருடைய நாமத்துக்கு மகிமையான ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் வாழ்ந்து ஜெயத்தோடு இந்த ஓட்டத்தை முடிக்க தேவன் கிருபை செய்வார். ஆமென். நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி. இந்த வார்த்தையின்படியே தகப்பனே, இனி நான் அல்ல என்று சொல்லி நாங்கள் எங்கள் சுயத்திற்கு மரித்து நீர் எங்களுக்குள் பிழைத்திருந்து உம்முடைய மகிமை எங்கள் மூலமாக வெளிப்பட நீர் எங்களை கொண்டு இந்த பூமியில் செய்து முடிக்க வேண்டிய உம்முடைய சுத்தத்தை நீர் செய்து முடிக்க நாங்கள் இன்று எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. முற்றுமுடிய எங்களுடைய ஆவியாத்துமா சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. முற்றுமுடிய நீரே எங்களை பொறுப்படுத்த ஆளுகை செய்து ஆசிர்வதித்து வழிநடத்தி உமது நாமத்துக்கு மகிமையை கொண்டு வருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.